உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற முதற்கண் பணிந்து வணங்கி என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இன்றைக்கும் என்றைக்கும் உரிய எனது அருமை புதுச்சேரி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இணைய விழாவில் நீண்ட நெடிய நிர்வாக திறமை கொண்ட, அதை மக்களுக்காக தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்ற நம்முடைய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன்ஜி அவர்களே, என்னுடைய நீண்ட நெடிய நாளைய நண்பரும் புதுச்சேரி மக்களின் அன்பை ஓரங்கே பெற்றவருமான நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதல்வர் பாசத்திற்கினிய சகோதரர் என் ரங்கசாமி அண்ணன் அவர்களே, நம்முடைய பாசத்திற்கினிய சபாநாயகர் திரு ஆர் செல்வம்ஜி அவர்களே, நம்முடைய உள்துறை அமைச்சர் பாசத்திற்கினிய சகோதரர் ஏ நமச்சிவாயம்ஜி அவர்களே, இங்கே இந்த கட்டடங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த கட்டடங்களை கட்டுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பயனாளிகளுக்கு அரசினுடைய உதவி முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று உழைத்திட்ட நம்முடைய பாசத்திற்கினிய பிடபிள்யூடி மினிஸ்டர் அருமை சகோதரர் கே லட்சுமி நாராயணன்ஜி அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ஜெயக்குமார்ஜி அவர்களே, நம்முடைய சிவில் சப்ளைஸினுடைய அமைச்சர் பாசத்திற்கினிய சகோதரர் திருமுருகன்ஜி அவர்களே, பாசமிகு அமைச்சர் அருமை சகோதரர் ஜான்குமார்ஜி அவர்களே, நம்முடைய ராஜ்யசபா உறுப்பினரும் என்னோடு இணைந்து ராஜ்யசபாவிலே பணியாற்றுகின்ற பாசத்திற்கினிய சகோதரர் செல்வ கணபதிஜி அவர்களே, இந்த தொகுதியினுடைய அன்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அனிபால் கென்னடிஜி அவர்களே, என்னோடு பணிபுரிந்து இன்றைக்கும் நிர்வாகத்திலே மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நம்முடைய தலைமை செயலாளர் அருமை சகோதரர் டாக்டர் சரத் சௌஹான் ஐஏஎஸ் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே என்னை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மத குருமார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வணக்கத்தை உரித்தாக்கி இந்த சிறப்பான வரவேற்பு விழாவை எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீண்ட நெடிய காலம் இந்த மண்ணோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு இன்றைக்கும் தொடரும், என்றைக்கும் தொடரும் என்பதை நீங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள். புதுச்சேரி இந்திய நாகரிகம் மட்டுமல்ல, அது அன்பையும் அரவணைப்பையும் காலம் காலமாக வெளியுலகத்திற்கு பறைசாற்றுகின்ற தொன்மைமிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது. அதனால்தான் இங்கே பெருமை பற்றி பேசுவது என்று சொன்னால், புதுவையினுடைய பெருமையை பற்றி பேசுவது என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது அரிக்கமேட்டின் வரலாற்றை பேசுவதா, அரவிந்தரின் ஆன்மீக தத்துவ தரிசனங்களை பேசுவதா, பாரதியாரின் புதுவை பெருமைகளை பேசுவதா, பாரதிதாசனின் புரட்சி பாடல்களை பேசுவதா, ஆரவில்லின் அமைதியை பேசுவதா,
மணக்குள விநாயகர் கோயிலின் அழகை பேசுவதா, அல்லது காலம் கடந்து நாணத்தை அலையலையாய் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வங்கக்கடலின் கடற்கரை அழகை பற்றி பேசுவதா என்று பெருமை பெற்ற ஒரு மாநகரம் நம்முடைய புதுச்சேரி. இது ஒரு நிர்வாக, ஒரு பண்பாட்டு கலாச்சார மையம் என்பதுதான் புதுச்சேரிக்கே இருக்கின்ற மகத்தான பெருமை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ரோமானிய நாட்டுடன் பாரதத்தின் கடற்சார் வாணிப தொடர்புகளை வெளிப்படுத்தி அரிக்குமேடு போன்ற பண்டைய துறைமுகத்திலே இருந்து பிரெஞ்சுக்காரர் காலத்தில் உருவான ஒழுங்கமைந்த நகர அமைப்பு ஆக புதுச்சேரி மாறிய வரை தன்னுடைய இரு கரங்களை கொண்டு எல்லோரையும் வரவேற்கின்ற நகரமாக நம்முடைய புதுச்சேரி நகரம் அமைந்திருக்கிறது. ரோம பேரரசின் கப்பல்கள் இந்த மண்ணில் நங்கீரமிட்ட போதும் நம் மண் வாணிகம் மட்டும் உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மண்ணை பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் ஒரு மையமாக அன்றைக்கும் இன்றைக்கும் பார்க்கிறோம். அது என்றைக்கும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுகிறது. இந்த புனித நிலம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை மிர்ரா ஆல்பாசா போன்ற மாபெரும் சிந்தனையாளருடைய சிறப்பிடம் தந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் மனித ஒருமைப்பாட்டையும் இணைக்கும் தத்துவ பார்வையை உலகத்திற்கு வழங்கியது. 5 ஆண்டுகள் ஆகிறது அரவிந்தர் இங்கு மனித உயர்வை பற்றி பேசினார், எழுதினார். அவர் சொன்னார்கள், அரசியல் மாற்றம் மட்டும் போதாது, ஆன்மீகமும் சமூகமும் ஓரங்கே உயர வேண்டும். அதுதான் நிலையான மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை தரும் என்று சொன்னார்கள். அன்னை மிர்ரா அல்பாசா அவர்கள் இந்த சிந்தனையை ஒரு கனவல்ல, அதை ஒரு வாழ்வியலாகவே மாற்றி காட்டினார்கள். அதன் விளைவே இன்று ஆரவல் அது ஒரு உன்னதமான இடமாக உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலே இருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான். பாரதியார் புதுவையில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள். பாரதியாரின் மின்பெரும் பாடல்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவையிலே தான் உருவானது. வேக திரைகளினால் வேத பொருள் பாடி தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்று பாடுகிறார். செந்தமிழ் தென்புதுவை என்று அவர் இந்த மண்ணை வர்ணித்து கடல் அலைகளே வேத பொருள்களை பாடுகின்றன என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த மண்ணின் பெருமையை அவன் எப்படி அவன் உள்ளத்திலே உணர்ந்திருந்தான் என்பது நமக்கு புரிகிறது. பாரதியார் புதுவையில் இருந்த காலத்தில் அவர் உள்ளம் தத்துவ ஆய்வுகளிலும் நாண தேடுதல்களிலும் மூழ்கி மூழ்கி எழுந்தது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்கிறான். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, வல்லமையும் நீ தந்த வேண்டும் என்று சொல்லுகிறான். எதற்கு வல்லமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னைத்தானே வளர்த்தி கொள்வதற்கல்ல, நீ வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி என்று சொல்கின்றான். இறைவனிடத்தில் எனக்கு வல்லமை வேண்டும் என்று அவன் கேட்பது கூட தனக்கல்ல, நம்முடைய சமூகத்திற்கு என்று கேட்ட மண் நம்முடைய புதுவை மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இங்கேதான் குயில் பாட்டு, நாணரதம் போன்ற அமர காவியங்கள் உருவானது. இந்த காலத்தை அறிஞர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என போற்றுகின்றனர். இந்த பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது. இங்கேதான் வாவேசு ஐயர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் அறிவுச்சுடராக மாற்றினார்கள். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் சிந்தனையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பான தளமாக விளங்கிய மண் ஒன்று
தென்னகத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியிலே இருந்தது என்று சொன்னால் அது நம்முடைய புதுச்சேரி மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இப்படி புதுச்சேரி அந்த காலகட்டத்தில் தமிழ் சிந்தனையின் தலைநகரமாக திகழ்ந்தது. 47 பாரத தேசத்திற்கு சுதந்திரம் பெறப்பட்டாலும் இந்த மண்ணில் அது தீராத தாகமாகவே இருந்தது. நெஞ்சத்தில் தீக்கணலாய் எழுந்த தேசபக்த உணர்வினால் இந்திய ஒற்றுமைக்கு அறைகூவல் கீழூரிலே எழுந்தது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டோர் 178 பேரில் 170 பேர் அன்றைக்கு பிரெஞ்சு வல்லரசுக்கு எதிராக இந்திய திருநாட்டோடு நம்முடைய புதுச்சேரி முற்றிலுமாக இணைய வேண்டும் என்று வாக்களித்தது எத்தகைய சுதந்திர வேட்கையும் தேசப்பற்றும் அவர் உள்ளங்களிலே இருந்திருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. நான் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற கண்ட உடனேயே சென்ற இடம் கீழூர் நினைவிடத்தை தான் பார்வையிட்டேன். அது என் உள்ளத்தில் இருந்த தேசபக்த கனலை மேலும் அது சுடரவிட்டு பிரகாச செய்தது. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பிரெஞ்சோடு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து சுதந்திர வேட்கையோடு பாரத தேசத்தில் இணையவே எழுச்சிதான் நமக்கு 1954ஆம் ஆண்டில் இணைப்பும் 62ஆம் ஆண்டில் சட்டபூர்வமான ஒருங்கிணைப்பு என்பதையும் தனித்தத்துவத்தோடு புதுச்சேரி இந்திய தேசத்தோடு இணைத்தது. அதனால்தான் இன்றைக்கும் கூட நாம் அந்த தனித்தத்துவத்தை புதுச்சேரியின்பால் வைத்து அதை போற்றி பாதுகாக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நமக்கென்று ஒரு முதலமைச்சர், நமக்கென்று ஒரு துணை ஆளுநர், அத்துணை பேரும் இந்த மண்ணினுடைய மாண்பை காப்பதற்காகவே இருக்கிறார்கள். புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள புதுச்சேரி அரசு சின்னமான ஆயி மண்டபத்தை அழகுபடுத்த வேண்டும், பூங்கா சூழலை மேம்படுத்தவும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்து குறிப்புகளை பொதுமக்கள் அறிந்து எழுதி வைக்கவும் நான் எடுத்த முயற்சிகள் இன்றைக்கும் என்னுடைய மனதில் பசுமையாக நிழலாடுகிறது. சித்தர்களின் பூமியான ஆன்மீக சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இடமான புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா மேம்படுத்த செய்த முயற்சிகள், சித்தர் ஆலயங்கள், ஜீவ சமாதிகள் ஆவணப்படுத்தப்பட எடுத்த முயற்சிகள் என்று குறுகிய காலமே நான் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தந்த ஒரு காலகட்டமாக என்னுடைய மனதில் ஆழமாக இந்த புதுச்சேரியிலே நான் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியது எனக்கு கிடைத்த பெருமையிலும் மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு இவற்றின் மீது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற அளப்பரிய நம்பிக்கை, அளப்பரிய பாசம், அது அவர் தொடர்ந்து இன்றைக்கும் என்றைக்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை வானொலியிலே பேசுகிற பொழுது அவர் சொன்னார்கள், தமிழ்தான் மிக தொன்மையான இந்திய மொழி என்பதை உலகிற்கு பறைசாற்றி காட்டினார்கள். அப்படி அவர் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக அதிகமாக ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலும் நம்முடைய புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட முடியும். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு அந்த வீடுகளை மிகச் சிறப்பாக கட்டி அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு சாவி வழங்குகின்ற விழா, அவர்கள் வீடுகளுக்காக உள்ளாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றுத் தருகிறது. ஒரு வீடு என்பது சுவர் கூரை மட்டுமல்ல, அதுதான் ஒரு குடும்பத்தின் மரியாதை, அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம். அப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு இடையூறாது செயல்படுவது போற்றுவதற்குரியது. இதிலே நாம் இன்னும் எதிர்காலத்திலும் அதிக அக்கறையோடு ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய
இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்கின்ற திட்டத்தின் மூலம் 10 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிக்கு கூட ஒரு பென்ஷன் திட்டமாக இது இருக்கிறது. அதை நேரடியாக மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கே சென்றடைகின்ற விதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்து வந்துட்டு இந்த நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னிடத்திலே விவரித்துக் கொண்டே வந்தார்கள். அவர்கள் கடந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து வைத்து என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசியதை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். மிக விரைவிலேயே அது போன்ற மகத்தான திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக வர இருக்கிறது. அடுத்த முறை பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகிற பொழுது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த அழகிய மண் ஒற்றுமையில் பல்வகைமை என்கின்ற இந்தியாவின் அடையாளமாகவும் உள்ளடங்கிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்மாதிரியாகவும் தொடர்ந்து ஒளிரட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழ்க பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.